அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால் தாவைக்காவில் இணைந்ததை பற்றி செங்கோட்டையன் கூறியது என்ன, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பனையூரில் உள்ள தமிழக வெற்றிக் கழக அலுவலகத்தில் அக்கட்சி தலைவர் விஜயின் முன்னிலையில் அக்கட்சியில் இணைந்தார். கோபிச்செட்டிப்பாளையம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் பதவியை நேற்று அவர் ராஜினாமா செய்த நிலையில் இன்று தாவைக்காவில் இணைந்துள்ளார். அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்ற குரல் எழுப்பிய செங்கோட்டையன் அதிமுகவிலிருந்து கடந்த அக்டோபர் மாதம் நீக்கப்பட்டார். இன்று தாவைக்கா கட்சி அலுவலகத்துக்கு சென்றார். அவர் விஜய் முன்னிலையில் தாவைக்காவில் இணைந்தார். அப்பொழுது செங்கோட்டையனுக்கு தாவைக்காவினர் சால்வை அணிவித்து வரவேற்றனர். அப்பொழுது செங்கோட்டையன் ஆதரவாளர்களும் உடனிருந்தனர். கட்சியில் இணையும் நிகழ்வில் வேற்றுமைகளை கலைந்து மக்கள் இடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி அனைவருக்கும் சம வாய்ப்பு சம உரிமை கிடைக்க பாடுபடுவேன், பிற்போக்கும் எல்லா உயிருக்கும் என சமத்துவ கொள்கையை கடைபிடிப்பேன் என்ற உளமாற உறுதி கூறுகிறேன் என்று செங்கோட்டையனும் அவரது ஆதரவாளர்களும் விஜய் முன்னிலையில் உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். செங்கோட்டையன் உறுதிமொழி ஏற்ற பிறகு பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார் விஜய். அதன்பின் அவருக்கு பச்சை நிற சால்வை அணிவித்தனர். விஜய் பிறகு தாவேக்காவின் கட்சி துண்டை செங்கோட்டையன் கழுத்தில் அணிவித்தார். பிறகு விஜய் தாவேக்காவின் உறுப்பினர் அட்டையை செங்கோட்டையிடம் வழங்கி அதை பெற்றுக்கொண்டு தனது சட்டை பாக்கெட்டில் வைத்து கொண்டார். அதன்பின் செங்கோட்டையன் விஜய்க்கு சால்வை அணிவித்து பூங்கொத்து கொடுத்தார். மேடையில் விஜயிடம் சில நூல்களை பரிசாக அளித்தார் செங்கோட்டையன். அப்போது புகைப்படம் போஸ் கொடுக்க இருவரும் அருகருகே நின்றபோது செங்கோட்டையனின் கழுத்திலிருந்து தாவக கட்சி துண்டை சரி செய்தார் விஜய். கட்சியில் இருந்த செங்கோட்டையனின் ஆதரவாளர்கள் ஒருவர் பின் ஒருவராக மேடை ஏறி விஜயிடம் வாழ்த்து பெற்றனர். அவர்களுக்கு சால்வை மற்றும் தாவக கட்சி துண்டை அணிவித்து கட்சியின் காடையும் கொடுத்தார் விஜய். தாவேக்காவில் இணைந்த பிறகு தாவேக்கா நிர்வாகிகளுடன் இணைந்து கட்சி அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த செங்கோட்டையன், அதிமுகவில் எம்ஜிஆரால் நான் அடையாளம் காணப்பட்டேன். தலைவருக்கு பின்னர் அணி திரண்டவர்களால் நானும் ஒருவன். அவர் கட்சி தொடங்கிய போது இந்த கட்சி 100 நாட்கள் கூட ஓடாது என்று விமர்சித்தனர். ஆனால் 3 முறை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்துள்ளார். ஆனால் இன்றைய நிலைமைகள் வேறு. ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு ஆட்சி நடத்தினோம். 3 கூறாக பிரிந்தோம். எல்லோரும் ஒன்றிணைய வேண்டும் என்று வலியுறுத்தினோம். ஆனால் அது நடைபெறவில்லை. நான் என்றும் ஒருவன் நினைத்தால் ஆண்டவன்தான் என்று பார்த்துக்கொள்வான் என்று கூறினார்கள். இன்று திமுக வேறு அதிமுக வேறு அல்ல என்று குறிப்பிட்ட செங்கோட்டையன், இரண்டும் ஒன்றாக இணைந்து தான் பயணத்தை மேற்கொள்கிறார்கள் என்றார். மேலும் இளவல் விஜய் மக்கள் மனதில் இடம்பெற்றுள்ளார். தமிழகத்தில் ஒரு மாற்றம் வேண்டும், மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள். 2026 மாபெரும் புரட்சி உருவாகி வெற்றி பெற இலக்கை விஜய் எட்டுவார் என தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார். செங்கோட்டையன் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்த பிறகு திமுக அமைச்சர் சேகர் பாபுவை சந்தித்தார் என்ற தகவலை மறுத்த அவர், என்னை திமுக அல்லது தேசிய கட்சிகள் யாரும் சந்திக்கவில்லை என்றார். நன்றி.